மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுவை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இங்கே மாநாடு நடக்காது, நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது. கண்டிப்பாக இங்கே இது போன்ற மத துவேஷத்திற்கு இடமில்லை என்கின்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார். இப்போ கியூ பிரான்ச்சுக்கெல்லாம் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? எல்லா செய்தியும் போய் சொல்லத்தானே செய்வாங்க. எங்கே பார்த்தாலும் எழுதி போடுறாங்களே, எப்படி எழுதி போடுறாங்க மாநாடு நடக்க போகுதுன்னு? நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தா பிடிங்கிறாங்க சார். சோறு விளம்பரம் போட்டிருக்கிறாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? பன்னிக்குட்டி 10 நீ ஒரு வழக்கறிஞர், உனக்கு எதுக்கு 10 பன்னிக்குட்டின்னு கேட்கும்போது திருப்பரங்குன்றத்தில் அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பன்னிக்குட்டி கொடுத்து நாங்கள் ஒரு கலவரத்தை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற விதமாக கேட்குறேன். இதை நான் உடனே ஐஎஸ்க்கு தெரியப்படுத்துறேன். அயோத்தியில் எப்படி ராம குறிப்பாக பாபர் மசூதியை இடித்தார்களோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் இவங்க அங்கே உள்ள தர்காவை இடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டில் வட இந்தியா முழுவதும் கால் ஊண்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் இவங்க கால் ஊன்றணும்ன்ற அடிப்படையில் இந்து பண்டிகைகளுக்கு முஸ்லீம்கள் வர்றதும் விருந்துக்கு வர்றதும், அதே மாதிரி முஸ்லீம் பண்டிகைகளுக்கு மக்கள் நிறைய அந்த பள்ளிவாசல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நிகழ்வுகளுக்கும் பண்டிகைகளுக்கும் இந்து மக்களும் நிறைய ஆதரிச்சு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல நீங்க எங்களுக்கு மாநாடு அது இது நடத்தி நீங்க எதுக்கு நடத்த வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இவர்கள்லாம் மொத்தத்துக்கு சேர்ந்து தான் திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் 356 பயன்படுத்தி தமிழக அரசு டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக விரிக்கப்பட்ட வலை தான் திருப்பரங்குன்றத்தின் கலவரம். நீங்கள் கலவர நோக்கத்தில் எதை செய்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். இது பெரியார் மண். நம்ம ஏன் மாநாடு நடத்த அனுமதி கேட்கிறோம் அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட சரியான கருத்தை, சமத்துவத்தை, ஜனநாயகத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அவன் மக்கள்கிட்ட கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறான். அதனாலதான் அவன் மாநாட்டை தடை செய்யணும்னு சொல்றான். அப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கறதை சார், முருக பக்தர்கள் தான் மாநாடு. முருக பக்தர் அவன் வேலு குத்திக்கினா அளவு முதுகுலாம் வளைச்சு கொக்கியை போட்டு தூக்கிட்டு வரவக்க அப்படின்னு போறான் சார். அவன் மேலே நீங்க சாமி கும்பிட முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி கும்பிட முருகு வழி தான் போவானா? ஓமை கம்மா கறிக்கு ரோட்டத்துக்கு மேலே வர மாநாட்டுக்கு ஏன்டா அப்படி அநியாயம் பண்றீங்க? அப்போ நாளைக்கு மதுரையில் மத நல்லிணக்க ஒற்றுமையோடு வாழக்கூடிய மக்களை சீர்குலைக்க வருது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிறுத்துவது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அப்போ இவர்கள் பக்தர்கள் மாநாடு இல்லை, இது ஒரு கலவர மாநாடு. இது கண்டிப்பான முறையில் தடை செய்யணும். ஏன்னா அவங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் பார்க்கும்போது கூட சொன்னாங்க, மக்களுக்கு சார் நாங்கள் இப்போ மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர், திராவிட விடுதலை கழகம், ஆதித்தமிழர் கட்சி போன்ற ஜனநாயகத்திகள் எல்லா பேரும் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். இந்த மனுவினுடைய நோக்கம் என்பது ஜூன் 22ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு என்கின்ற பெயரில் ஒரு கலவர மாநாடை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னால் 4ஆம் தேதி ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை எதையுமே துளியும் மதிக்காமல் நீதிமன்றம் சொன்ன எந்த விதிமுறையும் கடைப்பிடிக்காமல் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல அவங்க வச்சுருந்த மைக் செட்டாக இருக்கட்டும், நிர்வாகம் எல்லாமே இருந்துட்டு, இது போக பேச்சில் குறிப்பாக எச்ராஜ் என்ன பேசுகிறாரு, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவோன்னு பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இப்போ மார்ச் 24ஆம் தேதி நீதிமன்றம் சோலைக்கண்ணனுடைய பெட்டிஷன் மேலே வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தேவையற்ற சர்ச்சைகளை நீங்கள் தான் உருவாக்குறீங்க, ஆகையா இந்த மனுவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், இப்போ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் 82லேயே வேணுகோபால் கமிஷன் அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் என்பது, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் என்பது திட்டமிட்டு இப்படி நச்சு கருத்துக்களை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே புகுத்துவது, மத வழிபாட்டு உரிமைங்கிற பெயரில் தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு இணக்கமான மக்களை ஒரு பிளவு ஏற்படுத்தி, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அவங்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை உருவாக்குறது தான் மண்டைக்காட்டு புதூரில் நடந்துச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி தான் இந்த பெட்டிஷனில் கொடுத்துருக்குறோம். அப்போ ஏற்கனவே நடந்த அனுபவங்கள், நீதிபதிகள் கொடுக்கப்பட்ட அந்த கமிஷன் அறிக்கை, இன்றைக்கு நீதிமன்றங்கள் சொல்லப்பட்ட விஷயம், இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த அனுமதி, எல்லா விஷயங்களையும் இவங்க எதுவுமே கடைப்பிடிக்கலை. அப்போ நாளைக்கு மதுரையில் மத நல்லிணக்க ஒற்றுமையோடு வாழக்கூடிய மக்களை சீர்குலைக்க வருது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிறுத்துவது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம்.
அப்போ இவர்கள் பக்தர்கள் மாநாடு இல்லை, இது ஒரு கலவர மாநாடு, இது கண்டிப்பான முறையில் தடை செய்யணும். ஏன்னா இது அவங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் பார்க்கும்போது கூட சொன்னாங்க, இதுக்கு ஏன் நீங்கள் பதறீங்க, இது செய்யாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது நடக்காது, நீங்கள் பதட்டப்படாதீங்க, நாங்கள் கண்டிப்பான முறையில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிறோம், அது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. நாங்கள் ஏன் இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்த வேண்டியிருக்குன்னா, பல அனுபவங்கள் நமக்கு தொடர்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சென்னிமலையாக இருக்கட்டும், இப்போ தஞ்சாவூர் பகுதியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினார் அண்ணாமலை, இப்படி சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் இவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாங்க, எந்த வழக்குகள் போட்டாங்க, எவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவர்கள்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி சந்தேகமாக தான் இருக்குது. மக்களை நம்ம ஒரு பாதுகாக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு ஒரு அசம்பாவியம் நடந்தால் அதுக்கு நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடிய ஜனநாயகங்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே இதுக்கு பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பொறுப்பினரோடு தான் நம்ம பேசுகிறோம். ஏன் இதை மீண்டும் மீண்டும் இந்த திருப்பரங்குன்ற மலையை எடுக்கிறாங்க? அமைதியாக இருக்கக்கூடிய மக்களை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கணும். அது அப்படின்றதான் இந்த பெட்டிஷன் நோக்கம். என்ன சார் ஜூன் 22ஆம் தேதி மதுரையை மையப்படுத்தி இந்திய அளவில் மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், இந்து முன்னணி கும்பல், முருக பக்தர்கள் என்ற பெயரில் ஒரு மாநாட்டினை நடத்துவதற்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே இதுவரை முருகனை தமிழ் கடவுளாக மட்டுமே தமிழர்கள் வழிபட்டு வந்தார்கள். ஆனால் இப்போது தமிழ் கடவுளை இந்து கடவுளாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வன்மத்தை திட்டமிட்டே கட்டமைக்க முற்படுகிறார்கள். ஏற்கனவே மதுரையில் மத நல்லிணக்கத்துக்கு இந்தியாவுக்கே உதாரணமான திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஏற்படக்கூடிய சர்ச்சைகளுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு சரியான உத்தரவை நல்கியிருக்கிறது. மதுரையில் இது போன்ற மத துவேஷத்தை, மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற நடவடிக்கையை யார் மேற்கொண்டாலும் நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்காது என்று நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மனுவை இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக சங் பரிவார் கும்பல்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதற்கு இது போன்ற வழக்குகளை நீங்கள் போடக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார்கள். ஜூன் 22ஆம் தேதி மதுரையை மையப்படுத்தி முருக பக்தர்கள் என்கின்ற பெயரில் மாநாட்டை திட்டமிட்டு நடத்துவதன் மூலமாக இங்கே மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற அந்த சதியினை தொடர்ந்து முன்னெடுக்கிறார்கள் என்கின்ற ஐயப்பாட்டினை நாங்கள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுவை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இங்கே மாநாடு நடக்காது, நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது, கண்டிப்பாக இங்கே இது போன்ற மத துவேஷத்திற்கு இடமில்லை என்கின்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார். எங்களுக்கு சற்று ஆறுதலை தந்தாலும் கூட தமிழக அரசு தொடர்ந்து இந்த நடவடிக்கையை கண்காணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்படி இவர்கள் மாநாடு நடக்காது என்று அரசு சொன்னாலும் கூட அதற்காக தனியான அலுவலகத்தை நேற்று முன்தினம் துவங்கி இருக்கிறார்கள். அங்கே அதற்கான ஆயத்த பணி நடந்து கொண்டிருக்கிறது, சுவர் விளம்பரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆட்சியாளர் வெளிப்படையாக சொன்னார், நிச்சயமாக இது நடக்காது, சமூக பதட்டத்தை யார் ஏற்படுத்தினாலும் அரசு பார்த்து கொண்டு இருக்காது என்று அந்த வாக்குறுதியை அளித்தார். தமிழக அரசுக்கு நாங்கள் சமூக ஆர்வலர்கள் வைக்கின்ற இந்த கூட்டமைப்பின் சார்பாக வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், தமிழக அரசு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற, பிறப்பால் உயர்வு தாழ்வை கற்பிக்கின்ற அந்த சனாதன கருத்துக்கு எதிராக ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு சமூக நீதி ஆட்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற, பெரும்பான்மை இந்துக்களை சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திசை திருப்ப மடைமாற்ற முயற்சிக்கின்ற இந்த இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கும்பலுடைய அந்த நடவடிக்கையை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் கொடுக்கின்ற இந்த முறையான மனுவை ஏற்றுக்கொண்டு மதுரையில் மையப்படுத்தி இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது. ஏற்கனவே தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் பொதுவாக பழனியில் முருக பக்தர்கள் மாநாட்டை கடந்த ஆண்டு நடத்தி காட்டியது. இயல்பாகவே சமூக நீதி ஆட்சியின் மீது இந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்று கட்டமைக்க முற்பட்டிருக்கிறார்கள். அது அந்த மாநாட்டின் மூலமாக முறியடிக்கப்பட்டது. ஆனால் அரசே முருக பக்தர்கள் மாநாடு நடத்திய பிறகு இது போன்ற சமூக விரோதிகள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தேவையில்லை. இது வீணான பதட்டத்தை ஏற்படுத்தும், மக்களிடையே மத ரீதியான துவேஷத்தை உருவாக்கும். எனவே இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும். வணக்கங்க, நான் தோழர் சிவகாமு, மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர். நண்பர்களை மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கட்சி நடத்துகிற மாநாட்டை தடை விதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
நாங்கள் ஏன் சொல்கிறேன்னா, இவன் கட்சியே கிடையாது, இவன் மனுஷனே கிடையாது, மக்களை எப்படா கலவரம் பண்ணுவான் இழுத்து விடுவோன்ற இப்படியே சிந்திக்கிறான் சார். மிருகம்னு சொல்லிடலாம், ரைட்டு. மிருகம் ஒழுக்கமாக இருக்குது சார். இவங்கிட்ட எந்த ஒழுக்கமே கிடையாது. ஒரு தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. காந்தியை சுட்டாங்க, அது செய்தி கிடையாது. துப்பாக்கியால் சுட்டான்றதான் செய்தி, அதுவும் செய்தி கிடையாது. நான் சொல்ல வர்றது என்ன, காந்தியை சுடுறதுக்கு முன்னால் அந்த கோட்ஸேன்றவன் என்ன யோசிச்சான் தெரியுமா? இப்படியே காந்தி செத்து சும்மா போயிடக்கூடாது, பெரிய மனுஷன் ஆக்கிடக்கூடாது, நாடே தீப்பற்றி எரியணும்னு நினச்சான் சார். அதுக்காக கையில் தன்னை ஒரு முஸ்லீமின் பச்சை குத்திட்டு சுட்டான். ஞாபகம் இருக்கா? இவருடைய மூதாதையெல்லாம் மாநாடு கேட்குறான் 22ல். நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஜனநாயகன்றது நல்லதுக்கா கெட்டதுக்கா? ஜனநாயகன்றது சரிக்கா தவறுக்கா? இவங்க என்ன நல்லது பண்ணுறாங்க, என்ன நல்லது செஞ்சுட்டாங்க? இப்போ மதுரை கலவர பூமியை எப்படி நம்ம உணர்ந்திருக்கோம்னு சொன்னால், பரம்பரையாக ஆடு கோழி வெட்டி பண்ணிக்கிட்ட முருகன் கோயிலில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு முஸ்லீம் அவங்க தர்காவுக்கு ஆடு பிடிச்சிட்டு போகிறார் சார். அதை தடுத்து நிறுத்தினது யார்? வீரபாண்டி என்கின்ற மதுரை வீரன் என்கின்ற ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் தான் மதுரைக்கே வீரனா? அதுலேருந்து இன்ன வரைக்கும் ஆடுகோழி படி இல்லையா சார்? எத்தனை அவங்க மாநாடு நடத்துகிறாங்க, நாங்கள் மாநாடு நடத்தினோம், 10 தடவை மனு கொடுத்துட்டோம், பிரச்சனை அங்கே ஓஞ்சப்பாடு இல்லைல்ல. சரி, அது மட்டும் இல்லை சார். இப்போது கியூ பிரான்ச்சுக்கெல்லாம் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? எல்லா செய்தியும் போய் சொல்லத்தானே செய்வாங்க. எங்கே பார்த்தாலும் எழுதி போடுறாங்களே. எப்படி எழுதி போடுறாங்க? மாநாடு நடக்க போகுதுன்னு. நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தா பிடிங்கிறாங்க சார். சோறு விளம்பரம் போட்டிருக்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஏன் அந்த ஆடு கோழி பள்ளியிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு விசாரணை வைக்கலை? இன்னும் வரைக்கும் அது தீர்வு காணப்படலை. அவன் பாட்டில் போய் சாமியை கும்பிட்டு கிடாயை வெட்டிட்டு வந்திருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குமா? நான் பேட்டி கொடுப்பேனா? என் வேலையை பார்த்து போயிடுவோம் சார். எனக்கு 1008 வேலை இருக்குது சார். முருக பக்தர்களுக்கு தான் மாநாடு. முருக பக்தர் அவன் வேலு குத்திக்கிறான், அளவு முதுகுலாம் வளைச்சி கொக்கியை போட்டு தூக்கிட்டு பறவைக்காவடின்னு போகிறான் சார். அவன் மேலே நீங்கள் சாமி கும்பிட முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி கும்பிட முருகன் கோயிலுக்கு தான் போவானா? ஓமாய் கம்மா கரைக்கு ரோட்டை ஒத்துக்கு மேடம் வர மாநாட்டுக்கு ஏன்டா அப்படி அநியாயம் பண்ணுறீங்க? பேசும்போது செய்யும்போது ஒரு நியாயம் வேணாமா? முருக பக்தர்கள் ரோட்டோரம் ஏன் மாநாடு போடணும்? முருக பக்தரை ஒரு திருவிழாவை ஜேஜேன்னு வை, ஊரப்புறம் கூப்பிட்டு விருந்து வை, நல்லா காவடி தூக்கு, முளைப்பாரி தூக்கு, குத்து விளக்க, ஊர்வலம் விட எப்படின்னா வேணா பண்ணுங்க. ஆனால் மாநாடு எதுக்கு? மாநாடு என்பது கலவரத்திற்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் களவாமை வேண்டும்னு வள்ளலார் சொன்னார். இல்லை, கலவரத்துக்கு. இப்போ தானே சொன்னேன் காந்தியை பற்றி. அந்த தர்காவை அப்புறப்படுத்தி போனா நாங்கள் மத கலவரம் நடத்துவோம்னு வெளிப்படையாக சொல்கிறார் சார். மசூதியை இடித்தது போல திருப்பங்குன்றம் முருகமலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை அப்புறப்படுத்துவோம்னா என்ன சார் அர்த்தம்? அப்புறப்படுத்துவோம் வேற, இடிக்கிறது வேறையா? அதனால நான் எச்சரிக்கிறேன் இந்து முன்னணி கும்பலையும் RSSையும், நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். MSP வேணும் என்று விவசாயிகளுக்கு கேளுங்கள். தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு வேணும், வேலை உத்தரவாதம் வேணும் என்று கேளுங்கள். இந்த டாஸ்மாக் ஊழியர் அந்த மூலையில் போராடிட்டு இருக்கான் சார், எனக்கு வேலை உத்தரவாதம் இல்லை, பணி பாதுகாப்பு இல்லைன்னு. அவனுக்கு போய் ஏதாவது பண்ணு. மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு நியாயம் பண்ண நினைத்தா நினைங்கள். அதை விட்டுட்டு சாமிக்கு தான் பாதுகாப்பு அப்படின்னா சாமி அது பாதுகாத்துக்கிறோம். சாமியை மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். எனவே எச்சரிக்கிறேன், இந்து முன்னணி RSS BJP போன்ற சங்கி கும்பலை எச்சரிக்கிறேன், மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன். நீங்கள் கலவர நோக்கத்தில் எதை செய்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். இது பெரியார் மண், இது பெரியார் மண். அதை நிரூபிக்கும் காலம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் நாங்கள் செய்ய. நான் திருப்பரங்குன்றம் PS சண்முகநாதன், மாநில செயலாளர், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. பிறப்பால் வந்து திருப்பரங்குன்றத்திலே பிறந்து வளர்ந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர். அங்கே வந்து சிக்கந்தர் தர்காவும் முருகப்பெருமானும் வாழையடி வாழையாக அங்கே வழிபாடு நடத்திக்கிட்டு பொதுமக்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் நாங்கள் இருக்கோம். இந்த நிலையில தான் இந்த பிஜேபி அரசு, RSS கும்பல், கவர்னர் ரவி இவர்கள்லாம் மொத்தத்துக்கு சேர்ந்து தான் திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி, அந்த கலவரத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் 356 பயன்படுத்தி தமிழக அரசு டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக விரிக்கப்பட்ட வலை தான் திருப்பரங்குன்றத்தின் கலவரம். அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்ததுக்கு நாங்கள் 11 கட்சிகளும் சர்வ கட்சிகளும் பொதுமக்களும் இணைந்து போராடி 100% 100% ஒற்றுமை இன்னைக்கு வரைக்கும் இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அங்கே எங்களுக்கு பாகுபாடே கிடையாது. வெளியூர் நபர்கள், பிஜேபிக்காரர்களும் RSSகாரர்களும்
இந்து முன்னணிக்காரர்கள் வெளியூர் நபர்கள் வந்து தான் எங்களுக்கு வேற்றுமை ஏற்படுத்துகிறார்கள் ஒழிய திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவுக்கு வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் எப்பவும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, நாங்கள் வாழையடி வாழையாக வாழ்ந்து வந்தவங்க. அவங்களுக்கு ஒரே கான்செப்ட், தமிழக அரசை கலைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு கவர்னர் ரவி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும் ஜனாதிபதிக்கு. கொடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் பண்ணிவிட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் கவர்னர் ஆட்சி நடத்திடுவோம்ன்ற ஒரு கான்செப்டில் இருந்தது. அதை முறியடிக்கிறதுக்கு அனைத்து வேலையிலும் 11 கட்சிகளும் மக்கள் அதிகாரங்களும் மக்கள் சேவைகள் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து எல்லா பக்கமும் செஞ்சு பூரா பேரும் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த கலவரத்தை நிறுத்தினாங்க. இப்போ வெளியே வந்து பணத்தில் கூட்டத்தை போட்டாங்க. அந்த கூட்டத்தில் தான் தோழர் சொன்ன மாதிரி, அன்னை சொன்ன மாதிரி, காம்பண்ணை சொன்ன மாதிரி மீண்டும் அயோத்தியா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ராஜா போன்ற வன்மையாளர்கள் பேசுகிறாங்க. அப்போ பிஜேபி இயக்கம் ரொம்ப முனைப்பாக இருக்குது, திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியா ஆக்கணும்னு. ஆர்எஸ்எஸ் இயக்கமும் அதே மாதிரி இருக்குது, இந்து முன்னணியும் அதே மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இன்றைக்கி முருகபக்தர் என்ற ஒரு போர்வைக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் மூலியமாக திருப்பரங்குன்றத்துக்குள்ள நுழையணும். ஏன்னா முருகன் அங்கே தானே இருக்கார். மீனாட்சி வாழக்கூடிய இடத்துல முருகபக்தர் பேரவைக்கு என்ன வேலை? மீனாட்சி வாழக்கூடிய இடத்துல முருகபக்தர் மாநாடு நடத்துறதுக்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. நீ நடத்துகிறாங்க தான் 6 படை வீடுகளை நடத்தணும். அதை விட்டுட்டு மதுரையில் நடத்தி இந்த மதுரை மூலியமாக திருப்பரங்குன்றத்துக்குள்ள நுழைஞ்சலாம்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு செயல்படுறாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அவங்களால எந்த முயற்சி எடுத்து அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம். நீங்கள் பதற்றப்படாதீங்க, நாங்கள் இன்னும் விழிப்பாக இருக்கோம். ஆனால் உங்களுடைய பெட்டிஷன் படி நாங்கள் மேற்கொண்டு வெளிப்பாக இருந்து இந்த முயற்சியை தடுத்து நிறுத்துவோம். கவலையப்படாதீங்க, நீங்கள் அவங்கள கண்டுக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மதக்கலவரவாதிகளை வேற இருக்கக்கூடிய ஒரு செயலை தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்க தவறினா தமிழ்நாடு அமைதி பூங்காவில் இருக்க தமிழ்நாடு மீண்டும் ஒரு அயோத்தியா மாறும். அயோத்தி கலவரமாக ஆக்கித்தான் இவங்க விடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய ஒரு முனைப்பான செயல் இருக்குது. இந்த செயலை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு பொதுமக்கள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய இயக்கங்களை தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். ஏன் இந்த முருகபக்தர் பேரவைன்ற அமைப்பில் இருக்கிறவன் ஒரு இந்துக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யி, அவங்களுக்கு ஏன் உபத்திரத்தை கொடுக்குற? உதவிகளை செய்யி, இளைஞர்களை கூப்பிட்டு வேலை வாய்ப்பை கொடு, அன்னதானம் பண்ணு எல்லாருக்கும். அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு போடுது. உனக்கு தேவை மாநாடா? மாநாட்டுக்கு வேலையே இல்லை. முருகபக்தர் மாநாடுக்கு வேலையே இல்லை. ஆனால் முருகபக்தர் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை சேர்க்கக்கூடிய வலிமையை நீ ஏற்படுத்துகிற. அந்த கும்பலால் விளையக்கூடியது தான் மீண்டும் அயோத்தியாவுக்கும் திருப்பரங்குன்றம். அதை தடுத்து நிறுத்தது தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர்கள் மிகப்பெரிய அளவில் உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. அந்த உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து மனம் வந்து வெளியே வந்திருக்கோம். ஜூன் 22ஆம் தேதி ஒரு மத கலவரங்களை நாடு முழுவதும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற, பல்வேறு பேர்களை வச்சுக்கிட்டு நாட்டோட பிரிவினையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க மக்களை எங்கேயுமே அமைதியாக வாழ விடுறதில்ல. இந்தியாவில் வட மாநிலங்களை வந்து பல வேலைகளை செஞ்சு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி பார்த்து மக்களை எல்லாரும் ஒரு நல்ல அமைப்புனா ஒன்று சேர்க்கறதுக்காக பார்ப்பாங்க. ஆனால் இந்த அமைப்புங்கிறது இந்தியாவில் இருக்கிற மக்களை எப்போவுமே நிம்மதி இல்லாமல் பிரிக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு வடிவமாக வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயும் இந்த விஷயத்தை பரப்புறதுக்காக மதுரையை கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழர்களுடைய ஒரு தொழில் கடவுளாக இருக்கிற முருகனை கையில் எடுத்து முருகபக்தர் மாநாடு அப்படின்ட்டு வர ஜூன் 22ஆம் தேதி நடத்த போகிறாங்க. இதுக்கு வந்து அவங்களுடைய பிளான் என்னான்ட்டு மதுரை மக்களுக்கு வந்து தெளிவாகவே தெரியும். நீங்கள் மற்ற பகுதியில் மாதிரி மதுரை மக்களை நீங்கள் ஏமாற்றலாம்னு நினைக்காதீங்க. எங்கள் மக்கள் வந்து நாங்கள் எல்லாருமே முருகனை வந்து ஆல்ரெடி நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். வருஷம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இந்த நீங்கள் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கூப்பிட்ற வழிபாட்டுக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக திரள மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் காசு கொடுத்து நிறைய பேர்த்த வட இந்திய மாநிலத்தை சேர்ந்த திருப்பூர் பகுதியில் வேலை செய்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதை வந்து மதுரையில் இருக்கிற மக்கள் நாங்கள் வந்து விழிப்போடு இருக்கோம். பல்வேறு ஜனநாயக சக்திகள் இணைந்து பல்வேறு விழிப்புணர்வுகளை மக்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக திருப்பரங்குன்ற மக்களே வந்து இந்த விஷயங்களுக்கு ரொம்ப எதிராக இருக்காங்க. அந்த மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்குங்கிறத பல்வேறு இடத்துல சுட்டி காட்டியிருக்காங்க. அதனால் இந்த மதுரை மண் வந்து சமூக நல்லிணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இந்த பிரான்மலை, கம்பூர், சேக்கிவட்டி, கருங்காலக்குடி அப்படின்னு பல்வேறு இடங்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த முஸ்லீம்களுக்கு முதற்கொண்டு வந்து ஒரு காரணம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த முஸ்லீம்களும் வேறு எங்கேருந்து வந்தவங்க கிடையாது. அவங்களும் எங்களில் முன்னாடி எங்களில் இருந்ததை இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மாறிட்டு நிற்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கும் பல்வேறு இடங்களில் இந்து பண்டிகைகளுக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து வர்றதும் விருந்துக்கு வர்றதும், அதே மாதிரி முஸ்லீம் பண்டிகைகளுக்கு மக்கள் வந்து நிறைய அந்த பள்ளிவாசல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நிகழ்வுகளுக்கும் பண்டிகைகளுக்கும் இந்து மக்களும் நிறைய ஆதரிச்சு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து
மாநாடு அது இது நடத்தி நீங்கள் எதுக்கு நடத்த வர்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த இதை வந்து நாங்கள் முறியடிப்போம். மதுரை மண் வந்து ஒரு நீங்கள் மேற்கொண்டு இதை வந்து அரசு வந்து இதெல்லாம் தடை செய்யணும். அப்படி மீறி இதை வந்து அனுமதிச்சாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்த வேண்டியிருக்கும். சமய மண்ணிலக்க மாநாடுன்னு இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கிற இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லா சமூக மக்களையும் ஒன்றா சேர்த்து பெரிய போராட்டத்தை வந்து பெரிய மாநாட்டை நாங்களும் அறிவிப்போம். அதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். காமாட்சிபாணி திராவிட விடுதலை கழகம் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக மத கலவரங்களை தூண்டுகின்ற இந்து முன்னணியை நடத்துகின்ற முருக பக்த மாநாட்டு என்ற பெயரில் மதுரையில் வந்து தொடர்ந்து வந்து மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மதுரை மண்ணில் வந்து மத கலவரங்களை வந்து தொடர்ந்து அதை வந்து ஊக்கப்படுத்தி அதில் நடத்துகின்ற நோக்கத்தோடு சங் பரிவார கும்பல்களும் இங்கே உள்ள இந்து முன்னணி கட்சிகின்ற அமைப்புகளும் சேர்ந்து வந்து மத கலவரங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து முறியடிக்கும் விதமாக வந்து மதுரையில் உள்ள ஜனநாயக அமைப்புகளும் மக்கள் அதிகார கழகமும் தோழர்களோடு இணைந்து வந்து அதுக்கான பணிகளை வந்து இன்றைய வந்து கலெக்டரை சந்தித்து வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம். அந்த மாநாட்டை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களுக்குள்ளே நுழைந்து கிறிஸ்துவ மக்களை மிரட்டல் விட்டுக்கிற தோணியில் வந்து பல சங் பரிவார் கும்பல்கள் வந்து இந்தியா முழுவதும் நடந்திருக்காங்க. இது போன்ற ரம்ஜான் பண்டிகை போது அதே போன்று தான் நடந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற பல மாநிலங்களில் வந்து இது போன்று நடந்திருக்கு. தமிழகத்திலையும் இது போன்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம்னு நினச்சி தான் இது போன்ற அமைப்புகள் தொடர்ந்து வந்து இங்கே இயங்கி மத நல்லிணக்கத்தை வந்து அனைத்து மக்களிட்டையும் வந்து நம்ம உறுதிப்படுத்தணுன்றதுக்காண்டி இது போன்ற நாங்கள் தொடர்ந்து வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். அரசும் இதற்கு முன்னெடுப்பாக வந்து இந்த மதவாத சக்திகளை வந்து தடுத்து நிறுத்தணும். திராவிட மாடல் அரசு வந்து மதவாத சக்திகளை வளர விட்டீங்கன்னா இந்த மண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும்னு கடந்த காலங்களில் வந்து மண்டைக்காடு கலவரமாகட்டும் பல இடங்களில் வந்து நம்ம அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். இனி வருங்காலங்கள்லையும் மதுரை மட்டும் இல்லை எங்கே நடைபெற்றாலும் மதவாத சக்திகளின் கைகளை வந்து ஓங்க விடாமல் அவர்களை முறியடிக்கணுன்றது கோரிக்கையாக வைக்கிறோம். பிஜேபி இந்தி முன்னணி கும்பல் வந்து மிகப்பெரிய கலவரத்தை வந்து சமீப காலமாக வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய மக்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க. அயோத்தியில் எப்படி வந்து நாம் குறிப்பாக பாபர் மசூதியை இடித்தார்களோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் வந்து இவங்க வந்து அங்கே உள்ள தர்காவை இடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வந்து தமிழ்நாட்டில் வட இந்தியா முழுவதும் கால் ஊண்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் இவங்க கால் ஊன்றணும்ன்ற அடிப்படையில் வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க குறி வைக்கப்பட்ட இடம் தான் திருப்பரங்குன்றம். இதுதான் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சென்னிமலையில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை கொண்டு வரணும்னு செயல்பட்டாங்க. அதே மாதிரி அரியலூர் மைக்கேல்பட்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவரத்தை வந்து முயற்சி பண்ணாங்க. எல்லா கலவரமும் தமிழ்நாட்டில் வந்து முறியடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு கடைசி ஆயுதமாக யாரை எடுத்திருக்காங்கன்னா முருகனை வந்து எடுத்திருக்காங்க. இந்த முருகனை எடுத்தது இவங்களை முற்றாக இங்கேயும் முறியடிக்கப்படுவாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. ஏன் அப்படி வந்து பேச வேண்டியது இருக்குன்னா இது ஒட்டுமொத்தமாக இது தமிழ்நாடு இது அயோத்தி அல்ல, தமிழ்நாடு. இதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதங்களில் தொடர்ச்சியாக நம்ம மக்கள் அதிகார கழகமும் ஜனநாயக சக்திகளும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை மீட்டோம், அரட்டாப்பட்டியை மீட்டோம், முருகனை மீட்போம், கருப்பனை காப்போம்ன்ற முழக்கத்தை வந்து நம்ம முன் வச்சோம். அந்த முழக்கத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்கள் அதிகார கழகமும் ஜனநாயக சக்திகள் எல்லோரும் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். குறிப்பாக தமிழ்நாடு அயோத்தி அல்லன்று மறுபடியும் நம்ம வந்து உணர்த்துவோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு. இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து இன்னைக்கு பல்வேறு ஜனநாயக சக்திகளும் வந்து இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். குறிப்பாக மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம், திராவிடர் விடுதலை கழகம், இன்னும் ஆதித்தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் வந்து டங்ஸ்டன் எதிர்ப்பு செல்வராஜ், இன்னும் பலரும் வந்து இப்படி வந்து இந்த மனுவை கொடுத்தோம். முக்கியமாக ஒரு மக்களுக்கான உரிமைகள் கேட்குறாங்க, மக்களுக்கான சரியான தேவைகளை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான மாநாடு இவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு அல்ல அப்படிங்கிறது. அது இவர்கள் அப்போ என்ன நடத்த போறார்கள் அப்படின்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ஏற்கனவே தீர்ப்பு 1931 தீர்ப்பு வெளியாகிவிட்டது. அது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான நிலம், இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. மிச்ச நிலம் வந்து தேவஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா இவர்களோட முக்கியமான நோக்கம். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறே வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தில் இருந்து தான் தொடங்கியிருக்கு. முக்கியமாக ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமே நாக்பூரில் ஒரு மிகப்பெரிய மத கலவரம் நடந்திருக்கு. அதுல இருந்து தான் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாச்சு. ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, 1982 மண்டைக்காடு கலவரத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி பிஜேபிங்கிற ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு இருக்கதே வெளியில எல்லா பேருக்கும் தெரியும். அப்ப மண்டைக்காடுல வந்து சாதாரணமா 2 பேர் கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார்கள் ஒண்ணுமா இருந்தவங்க. அவங்க 2 பேருக்கு இடையில பகை உணர்வை ஏற்படுத்தி எதிரிகளாக்கி கிட்டத்தட்ட அங்க ஒரு மிகப்பெரிய கலவரத்தை சாதாரண பொய் சொல்லி ஏற்படுத்தினார்கள். அதாவது கிறிஸ்தவ இளைஞர்கள் வந்து இந்து பெண்களை கேலி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாங்க.
அதுக்கு முன்னாடி 1982க்கு முன்னாடி கன்னியாகுமரியிலையும் சரி நாகர்கோவிலையும் சரி எந்த மதக்கலவரமே நடந்ததில்லை. இவர்கள் உள்ளே வந்தார்கள், மதக்கலவரம் வந்து தீவிரமாக நடந்துச்சு அப்படிங்கிறதா. இதே போல கோவையை எடுத்துக்கோங்க. கோவையில் கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி ஆகுறாரு. அங்கே என்ன சொல்லி கலவரம் பண்ணாங்க? அங்கே ஒரு காவலர் செல்வராஜ், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோணி செல்வராஜ், அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் இந்து காவலர் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி அங்கே உள்ள போலீஸை வந்து இஸ்லாமியர்கள் மீது வந்து அடக்குமுறையை வச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே போக முடியும். இப்போ கூட ஈரோட்டுல சென்னிமலையில ஒரு கிறிஸ்தவ மலையா, அதாவது ஒரு மலையை வந்து சென்னிமலையை வந்து கிறிஸ்தவ மலையா மாற்ற போறாங்கன்னு பொய் சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி அதற்கான ஆட்களை இவர்களே ரெடி பண்ணி பிரச்சனை பண்ணி கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி பண்ணார்கள். அதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அம்பலமாயிருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தில் என்ன அப்படின்னா, நாங்க தர்காவை இடிப்போம், தர்காவை அகற்றுவோம், அயோத்தியாக்குவோம், இனிமே 234 தொகுதியிலையும் நாங்க தான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பேசுறாரு. அப்ப தேர்தலை கணக்காக வைத்து இவர்கள் செய்கிறார்கள் தொடர்ந்து. இதுதான் இவர்களோட வரலாறு. எங்கெல்லாம் கலவரம் நடத்துறாரோ அங்கெல்லாம் தேர்தலுக்கு அடித்தளமிட்டு அங்க உள்ள தேர்தலில் வந்து செல்வாக்கு செலுத்துவதற்காக மக்களை பிளவுபடுத்தி தங்கள் ஆட்சிக்கு வருவதற்காகவும் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறாங்க. அதை தான் வந்து வேணுகோபால் அறிக்கை மண்டக்காடு கலவரத்தில் வந்து அவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிலாம் இல்ல, சிட்டிங் நீதிபதி, அவர் போய் ஆய்வு செஞ்சு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, RSS அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் மக்களை பிளவுபடுத்தி முனைவாக்கம் பண்ணி சண்டையிட வைப்பார்கள், இவர்களுக்கு எதிராக அரசே விழிப்புணர்வு செய்ய வேண்டும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. நம்ம அந்த வேலையை இன்னைக்கு கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தோழர். அதான் ரொம்ப முக்கியமான வேலை. இன்னைக்கு இந்த ஜனநாயக சக்திகள்லாம் நம்ம ஏன் மாநாடு நடத்த அனுமதி கேட்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மக்கள்கிட்ட சரியான கருத்தை, சமத்துவத்தை, ஜனநாயகத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அவன் மக்கள்கிட்ட கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறான். அதனாலதான் அவன் மாநாட்டை தடை செய்யணும்னு சொல்றான். அப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இதை செய்வதன் மூலமாக தான் உண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு சரியான மத நல்லிணக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையும் ஏற்படுத்த முடியும். அதற்காக அனைவரும் களத்தில் நிற்போம். இவர்களை கண்டிப்பாக தடை செய்ய இன்னைக்கு மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். இந்த மாநாட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தடை செய்யப்படணும். இதற்காக தொடர்ந்து போராடுவோம். நன்றி. முருகபக்தர்கள் என்ற பேரில் ஒரு மாநாட்டை மதுரையில் நடத்தி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை செய்ய வேண்டும் என்று RSS, பிஜேபி போன்ற மதவாதிகள் கலவரம் செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கார்கள். அதை முறியடிக்கும் விதமாக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளோம். ஏன் அவர்கள் வந்து கலவரத்தை செய்கிறார்கள் என்ற ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு 10 பன்னிக்குட்டி கேட்குறாரு. பன்னிக்குட்டி 10 நீ ஒரு வழக்கறிஞர், உனக்கு எதுக்கு 10 பன்னிக்குட்டின்னு கேட்கும்போது திருப்பரங்குன்றத்தில் அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பன்னிக்குட்டி கொடுத்து நாங்கள் ஒரு கலவரத்தை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற விதமாக வந்து கேட்குறாரு. இதை நான் உடனே ஐஎஸ்க்கு தெரியப்படுத்துறேன். என்கிட்ட ஃபோனில் கேட்டால் அந்த ஃபோன் ரெக்கார்டு எல்லாமே கொடுத்து 21 IS நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இது ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு. யாருமே எதுவுமே கேட்கல. அந்த அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணலை, எதுவுமே செய்யலை. இப்படி தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து மாநில காவல்துறையை பார்த்தீங்கன்னா மத்திய காவல்துறைக்கு வேலை பார்க்குது. இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கட்டுப்பாடுலேயே இல்லை, ஸ்டாலின் முதல்வர் கட்டுப்பாடுலேயே இல்லை இங்கே இருக்கிற போலீஸ். ஏன் சொல்கிறோம்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, வெளியூருக்காரங்களும் அவ்வளோ பேர் வந்து குமிச்சு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுது. ஆயிரக்கணக்கான வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா இங்கே இருக்கிற காவல்துறை என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ மதுரை வந்து ஒரு அச்சத்துக்குள்ளாட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், சவர விளம்பரம் பண்ணியிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவையும் மீறி நிறைய இடங்களில் வந்து ஜூன் 22க்கு சவர விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணினாங்க? நாங்கள் ஒரு துண்டு பிரச்சாரம் பண்ண முடியல, வந்து பிடுங்கி கிழிக்கிறாங்க. அந்த இடத்துல கிழிக்கக்கூடிய அந்த காவல்துறை அவங்கள செவர விளம்பரம் பண்ணுறதுக்கு அனுபவிச்சிருக்கு. இப்போ என்ன நடக்குது? இங்கே யாருக்கான போலீஸ், இங்கே யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்றே தெரியல. இந்த அச்சத்தை வந்து போக்கணும் தான் இருக்கிற எல்லா அமைப்பும் சேர்ந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம். ஆதித்தமிழர் கட்சி மாவட்டத்தில் சந்திப்பு